ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் பிரகாஷ் பேசுகிறேன் சார். பிரகாஷ் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் மேரேஜ் ஆகி 2 years ஆகும் சார். ஓகே. இன்னும் குழந்தை இல்லை. என்னன்னா கொஞ்சம் செக்ஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுது. சரி, அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? ஒரு ப்ராப்ளம் வராது. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய சொல்கிறோம். ABCDEFன்னு நிறைய சொல்கிறோம். பெண் உறுப்பினுடைய உள் பகுதியில் ஏ ஸ்பாட்டுன்னு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை பெண் உறுப்பில் விட்டு மேல் பக்கமாக தூண்டிங்கன்னா கேட்டு முடிங்க. ஏ ஸ்பாட்டை நீங்கள் தூண்டலாம். ஆண் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால ஏதாவது ப்ராப்ளங்களா? ஆணுறுப்பை பெருசாக்கிறதுக்கு நிறைய முறைகள் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பல்வேறு விஷயங்களும் புரிஞ்சிடும். ஸோ பெண்ணை தூண்டுறதுக்கு மார்பகங்கள், கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நீங்கள் தூண்டிங்கன்னா உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆணுறுப்பை பெருசாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹார்மோன்ஸ் இருக்குது, வேக்யூம் செக்ஷன், ஷாக்வேவ் தெரப்பி, என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி, பல்வேறு முறைகள் இருக்குது. பொதுவாக ஆண் உறுப்பு சைஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெண்ணுக்கு ஏற்படுத்துறதில்ல. ஆண்களுக்கு வேணால் எனது பெருசாக இருக்குதுன்னு ஒரு திருப்தி இருக்கலாம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆணுறுப்பு இருக்கவங்க தான் நல்ல அப்படின்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. பல நேரங்களில் மிகப்பெரிய ஆணுறுப்பு இருந்தால் பெண்களுக்கு பயத்தை அது உண்டு பண்ணலாம். வாய்வழி செக்ஸுக்கெல்லாம் அவங்க மறுக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் ஆணுறுப்பு சைஸுக்கும் பெண் உச்சகட்டத்திற்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேற்றி மனைவி உச்சகட்டம் அடையாதவர்களாக தான் இருப்பாங்க. இதில் உறுப்பே அதில் ஒரு ரோலே இருக்காது பெரிய அளவுக்கு. எப்படி மனைவியை உறவுகளில் திருப்திப்படுத்துறது, செக்ஸில் எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு தெரிகிறது தான் முக்கியமே தவிர உறுப்புகளுடைய அளவுகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் மனைவியை திருப்தி பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம கனவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கனவுகளில் செக்ஸ் கனவுகள் தான் ஒரு பகுதி. ஸோ செக்ஸே இல்லாத கனவுகள் தான் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம வரம் கேட்குறது அபத்தமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் செக்ஸு ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா நாம் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறது, உலகத்தில் ஒன்று வாழ்கிறதுக்காக, அதுக்காக உணவு சாப்பிடுது. இனத்தை பெருக்கிறது ரெண்டாவது பண்பு. வாழ்வதுக்காக உணவு, அது பேசிக் இன்ஸ்டிங்க்ட். உணவு என்பது ஒரு பேசிக் அடிப்படை தேவை. இரண்டாவது இனத்தை பெருக்கிறது தான். எல்லா விலங்கினங்களும் இனத்தை பெருக்கிக்கிட்டு தான் இருக்குது. அது செக்ஸ். ஸோ இரண்டாவது பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அடிப்படை என்பது செக்ஸு. அதனால் செக்ஸ் உணர்வு இல்லாத விலங்குகளையே நீங்கள் பார்க்கவே முடியாது. செக்ஸ் ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவை. அதனால் கனவுகள் அது இல்லாமல் இருக்காது. அதுவும் இளைஞர்களாக இருக்கும்போது, ஒரு 13 வயது டீனேஜில் இருக்கும்போது செக்ஸ் கனவுகள் நிறைய வர்றது தவிர்க்கவே முடியாது. ஸோ இதான் கஜுரஹோ சிற்பங்கள். இந்த படங்கள் நம்ம ப்ரோக்ராமில் ஆரம்பத்தில் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் குரூப்பாக இருந்து செக்ஸ் பண்ணுறது, பல்வேறு வினோதமான பொசிஷனில் செக்ஸ் பண்ணுறதெல்லாம் இந்த படங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் கோயில்களுடைய சிற்பங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், திண்டுக்கல்லிருந்து பிரபு பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பிரபு. சார், எனக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வெரிகோஸ்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரி. இன்னும் மேரேஜ் ஆகலைங்க சார். ஓகே. இப்போ மறுபடியும் அந்த செமன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க சார். அந்த ரிப்போர்ட்டுக்கு நான் ஓட்ட சொல்லலாமா சார்? என்ன டாக்டர் வர? சொல்லுங்கள் சார். டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் 60 இருக்கு சார். சரி. அப்புறம் ஆக்டிவ் மொட்டில் 30 சார். சரிங்க. ஸ்லெஜிஸ் மொட்டில் 20 சார். அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. நார்மல் ஃபார்ம்ஸ் 80. நல்லா இருக்குங்க, உங்களுக்கு போதும், இது போதும். சரிங்க சார். நல்லா இருக்குது உங்களுக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் உங்கள் செமன் பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் போய் டெஸ்ட் எடுங்க. ஏன்னா இந்த நார்மல்லாம் 80%ன்றதெல்லாம் ரொம்ப பழைய கணக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புதிய மாறுபட்ட 2010 உலக சுகாதார நிறுவனம் நிறைய மாற்றிட்டாங்க. அந்த மாறுபட்ட செமன் பேராமீட்டர்ஸ்
நவீன ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாத்துலேயும் எடுப்பாங்க. அங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிடும். உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்கள் மனைவி நீங்களும் சேர்ந்து போய் மருத்துவரை பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், ஒரு ஆர்டரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தொடர்ந்து 1 இயர் தொடர்ந்து எடுத்திங்கன்னா நீங்கள் கருத்தரிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைஸ்டு வேல போகும்போது பிரெயின் வந்து ஒரு ஒழுங்கமைந்த முறையில் அதை ஆர்டர் பண்ணுது தூக்கத்தில் அப்படின்றதான் கயாட்டிக்காக இருக்கிறது. இல்லைன்னா குழப்பமான பல்வேறு மனநிலையில் செக்ஸ் வந்து சிக்கலாக மாறும். ஸோ பிரெயின் வந்து அந்த நம்மளுடைய உணர்வுகளை பல்வேறு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தூக்கத்தை பற்றி, கற்பனைகள், கனவுகளை பற்றி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவல் நான் ஒரு அரவாணி. சொல்லுங்கள். எனக்கு இந்த மார்பகங்கள் பெருசாக வரணும்னா என்ன மாதிரி மாத்திரைகள் சாப்பிடணும் டாக்டர்? இல்லைங்க, மருத்துவரை நீங்கள் அணுகி முதல்ல சில செக்கப் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மருத்துவரின் மேற்பார்வையில் தான் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களாக மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆபத்தாக முடியும். நீங்கள் ஒரு மருத்துவரின் மேற்பார்வையில், இல்லை ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட போகலாம். உங்களால் செலவு பண்ண முடியாதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போய் பர்டிகுலர் துறையினரை பார்த்து நீங்கள் இதற்கான மருந்துகளை தொடர்ந்து வாங்கி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது மார்பகங்கள் பெருசாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான் மருந்துகள் தான் உங்களுக்கு அந்த சைக்கிளை உண்டு பண்ணும். மார்பக வளர்ச்சிக்கு முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் என்ற மாத்திரை, ஈஸ்ட்ரோஜன் உள்ள மாத்திரைகள் கண்டிப்பாக அவசியம் தேவை. ஆனால் நீங்கள் வந்து இப்போது எந்த லெவலில் இருக்கிறீங்க? அரவாணினா பல லெவலில் இருப்பாங்க. இன்னும் ஆணுறுப்போடு இருப்பாங்க, ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்கும், பல்வேறு ஆண் ஹார்மோன் ரொம்ப நிறைய இருக்கும். உங்களுக்கு மனதளவில் தான் நீங்கள் ஒரு பெண்ணாக உணர்ந்திருப்பீங்க. அதனால் இதை சில விஷயங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் டாக்டர்கள் மருந்து கொடுப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் உங்கள் நிகழ்ச்சி பார்த்தேன் சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன் சார். சொல்லுங்கள் சார். சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர்? சார் ராஜன் சார். ராஜன், சொல்லுங்கள். சார் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது சார். சொல்லுங்கள். அதுக்கு தான் கேட்டுட்ருக்கேன், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு கைப்பழக்கமாக இருக்குது. கைப்பழக்கம் நார்மலான விஷயம், அது பிரச்சனையே இல்லை. அதில் வந்து விருப்பத்தன்மை இல்லை. அதாவது உடலுறவு கொள்ளும் போது ரொம்ப விருப்பத்தன்மை ஆக மாட்டேங்குது சார். உடலுறவு வச்சுக்கிட்டீங்களா பெண்களோட நீங்கள்? வச்சுக்கிட்டேன் சார். சரி. அது வந்து இப்போ வந்து விருப்பத்தன்மை அந்த நேரம் மட்டும் ஆக மாட்டேங்குது சார். சரிங்க, நீங்கள் மருத்துவரை பாருங்கள். இது வந்து உடல் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கிறதுனால சுய இன்பத்தினால வீக் ஆகிட்டோன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வு மன ரீதியான ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். அப்படி இல்லாமல் உண்மையிலேயே ஹார்மோன் குறைபாடு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவரை பார்த்திங்கன்னா சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. நாங்கள் பார்க்குற கேசஸில் நிறைய வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். மூளையில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்கும், மைக்ரோ அடினோமா, மேக்ரோ அடினோமான்னு. அதில் ப்ரொலாக்டின் நிறைய சுரந்து அதன் மூலமாக ஆண்மை குறைவோடு இருக்கவங்க நிறைய பிக்கப் பண்ணுறோம் டெஸ்ட்டுகள் பண்ணும்போது. ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு இல்லை வேறு மன ரீதியான காரணங்கள் காமன் உங்கள் வயசில். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9449444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.